அனைவருக்கும் அன்பானிய காலை வணக்கம். என்னடா இறால் தலையோடு வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இறால் தலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் மதியத்துக்கு வந்து பாருங்கள் போரிஜ் கஞ்சி செய்ய போகிறேன். அந்த கஞ்சி செய்கிறதுக்கு எனக்கு இறால் தலை தேவைப்படுது. ஸோ நான் இறாலை சுத்தம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இந்த இறாலும் பயன்படுத்த போகிறேன், இறால் தலையும் பயன்படுத்த போகிறேன். தேவையான அளவுக்கு இறால் தலை. பாட்டு போயிட்டு கொஞ்சம் வரேன். ஓகே, தேவையான பொருட்களில் இறால் தலை, அப்புறம் நமக்கு இறால், அந்த தலையை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இறால் நம்ம பயன்படுத்த போகிறோம். இறால் எடுத்துருக்கோம். இஞ்சி, நல்ல பெரிய துண்டு ஒரு இஞ்சி, நான் யங் ஜிஞ்சர்னு சொல்லுவேன், பிஞ்சு இஞ்சி. அப்புறம் லெமன் கிராஸ், சிராய், நம்ம தமிழில் சிராய் என்று சொல்லுவோம். இப்போ தேவையான அளவுக்கு அரிசி, நான் வந்து பச்சை அரிசி பயன்படுத்துகிறேன், நீங்கள் என்ன அரிசி வேணாலும் பயன்படுத்தலாம். அதற்கு செசமி ஆயிலும் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் ஸ்டாக், சிக்கன் ஸ்டாக் இல்லை, இது வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு செசமி ஆயில் வந்து பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? செசமி ஆயில் அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. போட்டாச்சு. எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்க இறால் தலை இருக்குல்ல, அதை தூக்கி இதில் போட போகிறோம். இந்த இறால் தலை வந்து நல்லா வதங்க விட்டுருவோமா? எதுவுமே போடாதீங்க, நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறால் தலை வதங்கும் போது ஒரு தண்ணி மாதிரி வரும். தண்ணி மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறால் வந்து நல்லா வதங்கிருச்சு. அந்த தண்ணி எல்லாமே தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிராயை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிராயையும் போட்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு அந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி வந்து நேச்சுரல் கலர் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. அந்த இறால் தலையில் உள்ள எஸ்ட்ராக்கெல்லாம் வந்து வெளியில் வந்துருக்குது. இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ லேசாக கொதிக்க வருது. நல்லா கொதித்து இது சூப்பர் ரெடி ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப் நல்லா கொதித்து நல்லா இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நமக்கு இறால் தலையோட ஜூஸ் எல்லாமே இந்த தண்ணியில் வந்துருச்சு. இப்போ இந்த இறால் தண்ணியை நீக்கிட்டு அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல, இந்த அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்த எந்த அரிசியும் பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசியை வந்து நம்ம இந்த சூப்பில் போட்டுக்கலாம். சரிங்களா? இறால் தலையை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரிசியை நம்ம இந்த சூப்பில் போட்டாச்சு. வேக வச்சு எடுத்துடலாமா? பாருங்கள், நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் குழையிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் எடுத்தோம்னா இது குழஞ்சிரும். ஸோ குழஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்ப ருசியாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி நல்லா ரைஸ் வெந்து நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு சொல்லிட்டு நின்று செய்யுங்க. இப்படி மேஷ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வந்து ஸ்டாண்டோ இல்லை இதெல்லாம் கிடையாது, பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நான் கையில் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தயாராகிடுச்சா? இப்போ நம்ம ஏற்கனவே இஞ்சி எடுத்து வச்சோம்ல, இந்த இஞ்சியை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டோம். அதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்குல்லங்களா? இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும். எனக்கு தண்ணியாக பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கொதித்து ஆற வச்ச தண்ணி வச்சுக்க. நீங்கள் எத்தனை மணி தண்ணி போடுறது, கொதிக்க தண்ணி போகுது, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இறால் எடுத்து வச்சால அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த இறாலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொதிக்கட்டும். இதுக்கு நான் வந்து எந்த உப்புமே எதுவுமே நான் சேர்த்துக்கல. ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் நான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த கஞ்சிக்கு எனக்கு கொஞ்சம் பார்ஸ்லி இல்லாட்டி கொத்தமல்லி ஏதாவது தேவைப்படும். நான் வீட்டில் வளர்க்குற பார்ஸ்லி இருக்குது. ஸோ கொஞ்சம் பறிச்சிக்கலாம். கொஞ்சம் மேலே போட்டால் கொஞ்சம் பச்சை பசேர் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் பறிச்சிக்கலாமா? ஓகே, பறிச்சாச்சு. போதும், இது போதும் நமக்கு. அந்த கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பசேர்னு இருக்கும். இப்போ கஞ்சி தயாராகிருச்சு. ப்ரான்ஸ் வெந்துருச்சுன்னு பாருங்கள். ப்ரான்ஸ் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இனி நம்ம இது சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் பார்த்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் என்ன தவறு பண்ணுறதையும் என்னோட பகிர்ந்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் அனுபவம் இல்லாத நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.